முத்தெடுத்து அரணால் மேலே எரிந்திடுவாள். உலக்கு நல்ல முத்தெடுத்து உத்தமனார் மேலெறிந்தாள். சுலவு கொண்டு முத்தெடுத்து சுலவு கொண்டு முத்தெடுத்து சுந்தரனார் மேலெறிந்தாள். அம்மா அரணால் மேல் எறிகின்றாள். உலக்கு முத்தெடுத்து உத்தமனார் மேலெறிந்து ஒரு சொலவு நிறைய முத்தெடுத்து சிவபெருமான் தலையிலே அப்படி போட்டான். சிவபெருமானுக்கு உச்சாந்தலை முதல் உள்ளாங்கால் வரைக்கும் அப்படியே தக்காளி பழம் போல அப்படி தள 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 தளன்னு இருக்கு. எப்படி இருக்கு? காய்ச்சல் அடிக்கின்றது, கண் விழிக்க முடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படியே ஆலோட்டப்படுகின்றார். சரி, அவர் எப்படி ஆலோட்டப்படுகின்றார் தெரியுமா? எப்படி எப்படி? எம்மா எம்மா பார்வதியே மாரியம்மா போட்ட முத்து மண்டை எல்லாம் வலிக்குதம்மா, காய்ச்சலது அடிக்குதம்மா. எம்மா 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 பார்வதியே கண் விழிக்க முடியலையே, காய்ச்சலது அடிக்குதம்மா. எம்மா கட்டழகி பார்வதியே காய்ச்சலது அடிக்குதம்மா, காய்ச்சலது அடிக்குதம்மா, கட்டழகி பார்வதியே. எம்மா பார்வதி, அம்மா பார்வதி ஏ பாரு, பாத்துக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு காய்ச்சல் அடிக்குது பார்வதி, பாரு. எனக்கு கண் விழிக்க முடியலடி பார்வதி. ஆமா, எனக்கு மேனி எல்லாம் வலிக்குதுடியோ. அதுக்கு நான் என்ன செய்யறது? யோ பகவானே, என்ன இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க? இந்நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இப்பதான் என்ன ஆச்சு? எம்மா பார்வதி, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? அறியாமல் வரம் கொடுத்து ஆதிசக்தி உமையவளே, அறியாமல் வரம் கொடுத்து ஆதிசக்தி உமையவளே, தெரியாமல் வரம் கொடுத்து சிவதுரோகி காளியர்க்கு பொறுக்க என்னால் முடியலையே, போய் வாடி உமையவளே, பொறுக்க என்னால் முடியலையே, போய் வாடி உமையவளே, பொறுக்க என்னால் முடியலையே, போய் வாடி உமையவளே. விளக்கை நல்ல பொறுத்தடியோ, வேதனையை பாரடியோ, விளக்கை நல்ல பொறுத்தடியோ, வேதனையை பாரடியோ, கை விளக்கை பொறுத்தடியோ, கஷ்டம் அதை 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 பாரடியோ. பெண்ணே பார்வதி, நான் தெரியாம உன் தங்கச்சிமாருக்கு முத்து வரத்தை கொடுத்தேன். அதத்தான் நானும் சொல்றேன். அந்த முத்துதானது நல்ல முத்தா கொக்கு முத்தா என்ன? ஆமா, சோதிச்சு பார்க்க பாதகத்தி என் மேலே போட்டு என்கிட்ட கேட்டீங்களா இந்த வரத்தை கொடுக்கலாமான்னு? அதானே, இந்த பகவான் வந்து யார்கிட்டயும் கேட்காம செஞ்சா, அதாவது இட்டுக்கு எடுத்தவன் ஈசன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது ஒரு வரம் கொடுக்க மட்டும் தான் தெரியும், வரத்தை அழிக்க தெரியாது. அழிக்க தெரியாது. யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆமா ஆமா,
ஆகையினாலே சரி விளக்கை நல்ல பொறுத்தடியோ வேதனையை பாரடியோ பாரடியோ என்று பகவான் சொன்னபோது ஐயா பகவானே என்ன நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன அக்கா தங்கச்சி 8 பேர் இருக்கா பாத்தீங்களா? ஆமா. இந்த சுந்தராட்சியும் காளியம்மா என்னோட தங்கச்சி மாறு. சரி சும்மாலாம் என்னோட தாலிக்கு பங்கம் வராது. நான் போய் அவட்ட போய் முந்தி பிச்சை உயிர் பிச்சை வாங்கிட்டு வரேன் அப்படியா என்று சொல்லி ஆமா தாயான பார்வதியானவள் சரி சுந்தராட்சி அம்மா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா ஈராத்து காரி இருக்குங்குடி மாறிட்ட முந்தியேந்து பிச்சை கேக்கா. எப்படி கேட்கா தெரியுமா? எம்மா எம்மா மாரியம்மா நான் உன்னை போல வெண்ணல்லவோ எனக்கு முந்தி பிச்சை கொடுக்கும் எம்மா 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 காளி அம்மா நான் உன்னை போல வெண்ணல்லவோ எனக்கு தாலி பிச்சை கொடுத்திடம்மா. அந்த அத்தானோ பகவானோ அவர் அல்லல் நல்ல துன்பம் வைத்து அவருக்கு ஆலோட்டம் போட்டிருக்கு ஆறுதலை சொல்லடியோ நான் பூவிழந்தாலும் பரவாயில்லை நான் பூமானை இழக்கலாமோ நான் சொத்தி இழந்தாலும் பரவாயில்லை நான் புருஷனையும் இழக்கலாமோ ஏ எம்மா எம்மா மாரியம்மா எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். அந்த திருமங்கல்ய பிச்சையது எனக்கு கொடுக்க வேணும் பார்வை. அந்த பார்வதியால் சொன்ன அந்த மாரியம்மா எது சொல்வா அவ மடியேந்தி பிச்சை கேட்க அவ மாரியம்மா கொடுத்திடுவா. அவ மண்டியிட்டு பிச்சை கேட்டா அந்த மடப்புறத்தா கொடுத்திடுவா. அந்த ஆதிசிவன் உயிர் விளைக்க அந்த ஆதிசக்தி ஆனவளும் அந்த முந்தியத ஏண்டிடுவா. எம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ பொன்னான மணிக்கோலவ எம்மா உயிர் பிச்சை கொடுங்க. அந்த ஏந்திளையா ஈஸ்வரியா அந்த மாரியிடம் பிச்சை கேட்க அந்த மாரியம்மை ஆனவளோ அக்காவே பார்வதியே நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் நீங்க அல்லது படமும் வேண்டாம் நீங்க உங்க வேண்டாம் துயரம் வேண்டாம். அந்த அத்தானோ பகவானுக்கு அந்த உயிர் தோஷம் வந்திடாது அந்த என்று சொல்லி பார்வதியாள் அவள் எடுத்துரைக்கும் வேளையிலே அங்கே பார்த்தாளே பார்வதியாள் அங்கே பார்த்தாளே பார்வதியாள் அவள் பாங்குடனே ஏது சொல்வாள் பார்த்தாளே பார்வதியா தாயே, பார்த்தாளே பார்வதியா பாங்குடனே எது சொல்வா எக்கா பார்வதி ஆமா நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அலைய வேண்டாம் அல்லல் மிகப்பட வேண்டாம் பட வேண்டாம் துன்பம் வேண்டாம் துயரம் வேண்டாம். ஆமா உன்னுடைய துன்பத்தை எல்லாம் நான் தீர்ப்பேன். தீர்த்திடுவேன். ஆகையினாலே ஆமா நீ முன்னாடியே போக்கா சரி நான் பின்னாடியே வாரேன். ஆமா நீ போகும்போது வெறுங்கையிட பெறக்கூடாது. வேற அந்த வேம்பரசம் கொட்டையில இதே மாதிரி ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு பாத்தியா? ஆமா அதுல வடக்காம ஒரு கொப்பு போகும். சரி அதுல அடி கொப்பு மட்டும் ஒடிச்சிட்டு போ. ஓடிச்சிட்டு வந்து அது மட்டும் இல்ல ஆ, போன உடனே என்ன செய்யற தெரியுமா? என்ன போன உடனே சும்மா இருக்காத. ஆ, பகவான் கட்டில்ல இருக்காரு. சரி கட்டிலில் உயிர் போனால் ஆமா அந்த வீடு கடமாகி போகும். ஆமா ஆகையினாலே ஆகையா கட்டில விட்டு கீழே இறக்கி போடு. சரி சும்மா வெறுந்தரையில போட்டாத. ஆ, தளவாழ இலை விரிச்சு இலை விரித்து விளக்கெண்ணெயை தடவி ஆமா சிவருமானை அதன் மீது படுக்க வைத்து படுக்க வைத்து செவ்வளையை கண் திறந்து சிரசுதிலே வைக்க வேண்டும். ஆமா அது மட்டும் இல்ல ஆ,
அதாவது ஒரு ஆமையோடு பலகை போட்டு பலகை போட்டு அதிலே பூர்ணகுடம் என்று சொல்லக்கூடிய ஆமா நிறைகுட தண்ணி வைத்து ஆமா அம்மன் காப்பு என்று சொல்லக்கூடிய சரி அம்மன் காப்பை போட வேண்டும், போட வேண்டும், மஞ்சள் தூளை போட வேண்டும். ஆமா ஆகையினாலே மாறி என்றாலே மகிமைதானே. ஆமா அதாவது மஞ்சளுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. சரி வேப்பங்குலையை அதன் மீது சொருகி வைக்க வேண்டும், சரி வைக்க வேண்டும், ஆவாரம் பூவை அரைத்து வைக்க வேண்டும், வைத்து வைக்க வேண்டும், துள்ளு மாவு பானக்கரம் வைக்க வேண்டும். சரி இங்க பாரு, நீ வாட்டுக்கு கவிச்சு வாடகை கேட்டா ஆத்தா ஓடிடுவான்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு வச்சிடாத. இப்போ பாருங்க என்ன 3ஆம் தண்ணி ஊத்தும் போது இப்போ நம்ம ஆளுக்கு நிறைய பேர் செய்வாங்க, தெரியாம அசைவத்தை வைப்பாங்க. அசைவம் அம்மாளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகையினாலே துள்ளு மாவு பானக்கரம் இதுதான் அம்மாவுக்கு பிடிக்கும். சரி மஞ்சப்பால் இதெல்லாம் வைத்து என்ன பகவான் சிரசிலே ஊற்றினால் என்று சொன்னால் சரி கண்டிப்பாக நான் போட்ட முத்துக்களை இறக்குவேன். நீ முன்னாடியே போன பின்னாடியே வாரேன் என்று சொன்ன போது தாயான பார்வதி மங்கையானவள் ஓடோடி வருகின்றாள். எப்படி வரா தெரியுமா? ஓட்டம் நல்ல பெருநடையாய் ஓடி வாராள் காளியம்மா. பார்வதியாள் முன்னடக்க பராசக்தி விண்ணடக்க சுந்தராட்சி முன்னடக்க மாரியம்மா விண்ணடக்க கைலாயம் நோக்கி எல்லோ வெட்டழகி ஏகி வராள். கைலாயோ நோக்கி எல்லோ வெட்டழகி ஏகி உடனே அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆமா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய 21 வகையான முத்துக்களையும் தாயான மாரியம்மா தாலாட்டு பாடி அப்படி இறக்குறா. அவ எப்படி முத்துக்களை இறக்குறா தெரியுமா? எப்படி அவள் உச்சியிலே போட்ட முத்து அந்த உச்சி மகாளி இறக்கிடுவா. அவ கன்னத்திலே போட்ட முத்து அம்மா காந்தாரி இறக்கிடுவா. முதுகதியிலே போட்ட முத்து அம்மா முப்புடாதி இறக்கிடுவா. அவ கண்டத்திலே போட்ட முத்து அம்மா காளியம்மா இறக்கிடுவா. அவ மார்பதியிலே போட்ட முத்து அம்மா சுந்தரநாட்சி இறக்கிடுவா. அங்கே மொழியதிலே போட்ட முத்து இறக்கிடுவா. அங்கே கொடையதிலே போட்ட முத்து அம்மா ஈஸ்வரியால் இறக்கிடுவா. அவ பாதத்திலே போட்ட முத்து அங்கே பாதத்திலே போட்ட முத்து பத்ரகாளி இறக்கிடுவா. போட்ட முத்து உச்சி பிளவையானது இறங்கிடுமாம். சரி கன்னத்துல ஒரு முத்து போட்டா பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கண்ண ஓசை. 21 வகையான முத்து இருக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. கன்னத்தில் போட்ட முத்து கண்ண ஓசை இறங்கிடுமா. கண்டத்துல அம்மா முத்து போட்டா அதுக்கு பேர் என்ன பேரு? கண்டமாலை. முதுகதிலே முத்து போட்டால் ராஜவிளவை. மார்பதிலே முத்து போட்டால் மாராணி மாராப்பு. அரையதிலே முத்து போட்டால் அரையாப்பு கட்டி. தொடையதிலே முத்து போட்டால் தொடைவாளை. மொழியதிலே முத்து போட்டால் மொழி சிலந்தி. பாதத்திலே போட்ட முத்து பாத சக்கரம் அத்தனையுமே இருக்கிறாள். இது மட்டும் கிடையாது, கொப்பாடை சிச்சிலிப்பை பேமுஷ்டை கோட்டியம்மை பெரியராக்கு சுரைக்கம்மை. சரி அம்மன் காணு முன்பாக அதிக காய்ச்சல் வருமா. இந்த முந்தியெல்லாம் கால்ரான்னு ஒரு நோய் இருந்தது, எனக்கு தெரியாது, எங்க அம்மா வில்லு கதை படிச்சு சொல்ல கேட்டிருக்கேன். ஆகையினாலே கொடிய நோய் கால்ரா நோய்னு ஒரு வந்தது பாத்தீங்களா, அதுவும் அம்மா தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் குனியான ஒரு நோய் வந்தது பாத்தீங்களா, அந்த அம்மா வந்ததுன்னா எந்திக்கவே முடியாது, கால் 2 கால் இன்ட்டு அப்படியே தவண்டு தான் போனாங்க. அதுவும் அம்மா தான். ஆகையினாலே அத்தனை முத்துக்களையும் இறக்கி கொண்டு முத்துப்பட்டான் அந்த கொட்டாம்பட்டி நிறைய வாங்கினான். வாங்கி கொண்டு அத்தான் பகவானே போயிட்டு வரட்டா,
அம்மா காளியம்மா. என்ன? அப்பதான் காளியோட மாரியோட சுந்தரநாச்சியோட அருமை பகவானுக்கு தெரியுது. ஆமா. என்ன சொல்றாரு? என்ன? அம்மா அதையே சுந்தரநாச்சி, சுந்தரநாச்சி உன்னை மாறி என்று நினைத்திருந்தால் ஆமா நான் மங்கை என்று உன்னை எண்ணி இருந்தேன். ஆஹா மாறி என்று நினைத்திருந்தால் மாலை போட்டு வணங்கியிருப்பேன். வணங்கி இருப்ப. கண்ணி என்று நினைத்திருந்தேன், காளி என்று எண்ணவில்லை. என்னவில்லை. காளி நான் நினைச்சிருந்தா நான் கையெடுத்தோ கும்பிட்டுருப்பேன். அதானே. இப்ப கும்பிட்டு என்ன செய்ய? பட்டா பிறதானே தெரியுது. யாருக்குமே பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா. உடனே யாரோட யாருமே யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியாது. ஆகையினாலே சரி முத்துக்களை வாங்கி கொண்டு வர ஆமா பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய சிவருமான் சிவபெருமான் உடனே என்ன நினைக்கின்றார்? என்ன நினைக்கின்றார்? அத்தானிடம் சொல்கின்றார். ஆஹா அத்தானாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாய கண்ணனிடம் சொல்கின்றார். ஆமா அத்தா இங்க வாங்க. என்ன? இந்த மாரியம்மாட்ட கொடுத்த முட்டை என் மேல போட்டு பார்த்தா ஆமா என்னாலேயே தாங்க முடியல. தாங்க முடியல. இந்த முத்தை கொண்டுட்டு எங்க போறா? பூலோகத்துக்கு போறா. பூலோகத்துக்கு போறா. ஆமா. இந்த பூலோக மக்கள் தாங்குவாங்களா? அது எப்படி தாங்குவாங்க? தாங்க மாட்டாங்க. ஆகையினாலே முத்துக்களை நீங்க வத்து கொடுக்கணும். ஆமா. முத்தோட பவரை குறைக்கணும். பவரை குறைக்கணும். வேகத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா அங்க இருக்கக்கூடிய சிவருமான் சொன்னபோது பார்த்தார் கிருஷ்ணன். சரி. அதாவது கிருஷ்ண பகவான் வந்து போடாத வேஷமே கிடையாது. ஆமா. எல்லா வேஷமும் போட்டாரு. என்னென்ன வேஷம் போட்டாரு? அரக்கனை கொல்வதற்கு மோகினி வேஷம் போட்டாரு. முப்புறத்து கோட்டை எரிக்கிறதுக்கு கிழவ வேஷம் போட்டாரு. வேற என்னென்ன வேஷம் போட்டாரு? ராமாயண மகாபாரதத்துல படிச்சிருக்கீங்களா? வில்லப்பாட்டு மகாபாரதத்துல ஒரு வேஷம் போட்டார்ல, அங்கேயும் மோகினி வேஷம் போட்டிருக்காரு. ஆமா. 18வது போர்ல அதாவது களபலி கொடுப்பதற்காக அரவான் என்று சொல்லக்கூடிய அரவானுக்கு திருமணம், அதாவது யார களபலி கொடுக்கணும்னாலும் திருமணம் ஆனவங்களை தான் வந்து கொடுக்க முடியும். ஆகையினாலே அதாவது நாளைக்கு ஒருத்தன் சாக போறான்னு இன்னைக்கு யாராவது வாக்கப்படுவாங்களா? படமாட்டாங்க. மாய கண்ணன் தான் அப்பொழுதும் மோகினி அவதாரமா எடுத்து அரவானை மணந்து கொண்டார். எல்லா வேஷம் போட்டாச்சு. கடைசியில ஒரே ஒரு வேஷம் மட்டும் பாக்கி இருக்கு. என்ன வேஷம்? என்ன வேஷம்? கிளவி வேஷம். கிளவி வேஷம். ஆமா. கிளவி வேஷம் போட்டுருமா? ஆகையினாலே மாய கண்ணன் அவர் எப்படி இருக்கின்றார்? காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நந்தலாலா. சாரு காண்டித படிச்சாச்சு. ஆகையினாலே போடாத வேஷம் கிளவி போல் ரூபம் கொண்டு ஆமா என்ன செய்யறாரு? இந்த காளியம்மா வரக்கூடிய இடத்துல அதாவது கருணசங்கிலி வருவதத்திலே சரி அங்க இருக்கக்கூடிய நந்தவனத்தின் அருகில் ஆமா ஒரு பெரிய குடிசை ஒன்று அமைத்து என்ன செய்யறாரு மாயக்கண்ணன்? பெய்யாத மழை பெருமழையை ஏவி விடுதாரு. சரி. காளியம்மா வரும் நேரத்தில் கனத்த மழை பொழிகின்றது. ஆமா. மாரியம்மா சுந்தரநாச்சி வரக்கூடிய நேரத்திலே சாரல் மழை அடைமழை பொழிகின்றது. ஆமா. மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு. சொரு சொரு சொருன்னு ஊத்திக்கிட்டே இருக்கு. சரி. பாக்கா மாரியம்மா அடியே என்னடி இப்படி மழை விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்கு? சாலையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அது மட்டுமாடி இந்த கையில இருக்கு பாத்தியாடி முத்து நனைஞ்சு போச்சுடி. முத்து நிறைஞ்சா என்னடி ஆகும்? நனைஞ்சு போனா முளைச்சு. முத்து நனைஞ்சா எல்லாம் முளைப்பாரி ஆயிரும். ஆமா. அடியே அதோ தெரியுது பாருடி ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ள போமாடி? போவோம். அடி என்ன அங்க ஒரு பாட்டி இருக்காடி. ஆமா வா போய் வாடி வாடி போகலாம் என்று குடிசையின் அருகில் நின்ற போது ஆமா தாழ் திறந்தார் மாயக்கண்ணன். சரி வாங்க 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 பேத்தி மாரே வாங்க வாங்க வாங்க. பாட்டி
என்னம்மா? பாட்டி நீங்க தனியா அங்கே உட்காந்துருக்கீங்களே? ஆமா, தனியா தான் இருக்கேன். உங்களுக்கு பயமா இல்லையா இங்க? அந்த கதை ஏன் கேக்க? என்ன? தாத்தா போய் 8 வருஷம் ஆச்சு. சரி. தனியா தான் இருக்கேன். என்ன செய்ய? தனியாவே இருக்கீங்களா? அதானே பாட்டி. சரி. பாட்டி நீங்க தனியா இருக்கீங்க பாட்டி. ஆமா. தாத்தா செத்து போனான்னு சொல்லுதீங்க. ஆமா. நெத்தியில பொட்டெல்லாம் வச்சிருக்கீங்க பாட்டி. அது சும்மா வச்சிருக்கேன். அப்படியா? அம்மியில விழுந்த தழும்பா? சரி. அதானே. ஆகையினாலே என்ன காக்கா பாட்டி, அது என்ன பாட்டி பெரிய கம்பு ஒண்ணு தெரியுது? அதுவா பேராண்டி? அது வந்து தாத்தாவோட கம்பு. தாத்தா கம்பா? ஆமா. என்ன அவரு ஞாபகம் வந்தப்பெல்லாம் அந்த கம்பை எடுத்து நான் பக்கத்துல வச்சுக்குவேன். அப்படியா? ஆமா. ஏம்மா பேத்தி பொண்களா? என்ன? அது சாதாரண கம்பு கிடையாது. தாத்தாவுடைய கம்புனா பெரிய கம்பு, கருங்காலி கம்பு. தாத்தா என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? என்ன வேலை? சும்மாவா கம்பு வச்சு தலைவாரு? தாத்தா கிடக்காவல் வேலை. ஊருக்கு காவக்காரங்க கையில கம்பு வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி பெரிய கம்பு வச்சிருக்காரு. தாத்தாவோட நினைப்பு எப்பெல்லாம் வருதோ அதை லேசா எடுத்து ஊனிக்கிடுவேன். அப்படி ஊனி 4 ஸ்டெப் நடந்து போனேன்னு வச்சுக்கோங்க, அப்படி தாத்தாவே என் கூட நடந்து வந்த மாதிரி. சரி பாட்டி, அது இருக்கட்டும். அவ்வளவா? அது பக்கத்துல என்ன பாட்டி? அது கம்பளி. அது அதான் கம்பளி போர்வை. அப்படியா? ஆமா. அது எதுக்கு பாட்டி கிடக்கு? தாத்தா ஞாபகமா அதை வச்சிருக்கேன். அப்படியா? தாத்தா இறந்து ரொம்ப நாள். தாத்தா பொத்துன போர்வன்னு சொல்லுத. ஆமா. தாத்தாவுடைய ஞாபகம் எப்பெல்லாம் வருதோ அதை அப்படியே நிறைய மூடிக்கிடு வண்டி. ஆமா. அதை துவைக்கவே இல்லை. துவைக்கலையா? தாத்தா செத்ததும் துவைக்கலையா? எரிசத்திர வாடை வருது. துவைச்சா அப்புறம் தாத்தா வாட போயிடும். தாத்தா வாட போயிருமோ? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் பேத்தி பொண்களா. கையில என்ன வச்சிருக்கீங்க பாட்டி? நாங்க முத்து வச்சிருக்கோம் பாட்டி. முத்தம் கொடுத்தீங்களா? முத்து முத்து முத்தா? ஆமா. எனக்கு முத்தம்னு காதுல கேக்கு. நீ உனக்கு அப்படித்தான் கேக்கும். அப்படியா? முத்து வரம் பகவான் கொடுத்தாரு. ஆமா. முத்தெல்லாம் நனைஞ்சிருக்கு பாட்டி. நாங்க சேலையெல்லாம் மாத்துறோம். அது வரைக்கும் இந்த முத்தை எங்கன வைக்கணும் தெரியலையே. என்கிட்ட கொடு பேத்தி. உங்ககிட்ட கொடுக்கவா? ஆமா கொடு, நான் சொல்றே. பாட்டி, உங்க கையில முத்தை கொடுப்பேன். ஆனா முத்துக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாது. ஒரு சேதம் வராது. அப்படியா? நம்பி கொடுக்கலாம்ல? நம்பி கொடுக்கலாம். இன்று முத்தானது அங்க இருக்கக்கூடிய முகுந்தன் கையில் கொடுத்த போது பார்த்தார் மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் என்ன செய்யறாரு? என்ன? அவருடைய மாய வேலையால் மூதேவியை ஏவி விடுகிறார். சரி. மூதேவினா யாரு? அவதான் எல்லாத்துக்கும் மூத்தவ. அதாவது எவ்வளவுதான் பகலெல்லாம் உழைத்தாலும் அந்த அவளோட அனுக்கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அக்கா வந்தா மனுஷன் எல்லாரும் பைத்தியம் தான் பிடிச்சு அலனும். ஆமா ஆமா. அதாவது எவ்வளவுதான் உழைச்சாலும், அதாவது நித்ராதேவி என்று சொல்லக்கூடியவள் அவ. சரி. தூக்கம் இல்லைன்னா ஒரு நாள் தூக்கம் இல்லாம இருந்தா நம்மளால இருக்க முடியுமா? ஒரு நாள் என்ன சார்? அதை சொல்லுங்க. ஆகையினாலே நித்ராதேவியை விட்ட போது அக்கா தங்கச்சி 8 பேரும் அப்படியே அயர்ந்து உறங்கினாள். சரி. முத்தை எடுத்தார் பகவான். அப்படியே என்ன செய்கிறார் தெரியுமா? பெரிய மலையை கொண்டு வந்து 3 அடுப்பாகவே அப்படியே கூட்டினார். சூரியனை கொண்டு வந்து என்ன செய்கின்றார்? பெரிய நெருப்பாக ஊட்டி சந்திரனை கொண்டு வந்து பெரிய ஒரு தாலியாக சமைத்தார். என்ன செய்யறார் தெரியுமா? அந்த முத்துக்களை எல்லாம் கொட்டினார். முத்து அப்படி இளவருப்பாக வறுக்கின்றார். எப்படி வறுக்கார் தெரியுமா? அவர் ஆளாக்கு முத்து போல அழகு முத்தை வறுத்தெடுத்தார். அவர் உலக்கு நல்ல முத்து போல புறம் பார்த்து வறுத்தெடுத்தார். அவர் வேப்ப நல்ல முத்து போல விதவிதமாய் வறுத்தெடுத்தார். அவர் புளிய நல்ல முத்து போல பொருத்தமுடன் வறுத்தெடுத்தார். முத்து அது தெரித்து வீழ, அந்த முத்து அது தெரித்து வீழ, அங்கே பார்த்திட்டாளே மாரியம்மா, மாரியம்மா. ஓடு ஆலாக்கு முத்தெடுத்து அழகுடனே வறுத்தெடுத்தார். அப்படி பொலு பொலுன்னு வறுக்காரு பாத்தியா? 21 வகையான முத்துக்கள்ல ஒரு முத்து மட்டும் தெரிச்சு யார் மேல விழுந்தது? யார் மேல? அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாயான மாரியம்மா மேல விழுந்தது. சரி.
கண் விழித்து பார்த்தால் மாரியம்மா. மாரியம்மா அப்படியே மஞ்சேறு மஞ்ச தேரா இருக்கக்கூடிய மாரியம்மா எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? அப்படியே உடம்பெல்லாம் கருமை நிறமாக மாறியது. ஆஹா. கண் விழித்து பார்த்தாள். சரி. என்ன உடம்பெல்லாம் இப்படி கருப்பாயிருச்சு? அதானே. பார்த்தார் மாயகிருஷ்ணன். மாயகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஏமா தங்கச்சிங்கவா, என்ன நீ மாறி ஒரு பிறவி எடுத்த காரணத்தினால், ஆமா, உருமாறி கருமாறி வந்த காரணத்தினால் உனக்கு இன்று முதல் கருமாறி என்று ஒரு பெயர் என்று கருமாறி என்று பெயர் கொடுத்து சரி என்ன செய்யறாரு? என்ன இந்த பகவான் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கு என்ன இது இருக்கு? என்ன கொடை? ஆதிசேஷன் கொடை. இப்பவும் பாருங்க, கருமாரி அம்மாளுக்கு அந்த ஆதிசேஷன் அஞ்சுதல் நாகமானது கொடையா இருக்கும். உடனே ஆதிசேஷனை கொடையாக கொடுத்து எல்லா வரங்களையும் கொடுத்து, இங்க வாங்க, இந்த 21 வகையான முத்து இருக்கு பாத்தீங்களா? அப்பதான் முத்துக்களுடைய விவரத்தை சொல்லுதாரு. இந்த 21 வகையான முத்துக்களை 20 முத்து நீங்க பூலோக மக்கள் மீது யார் மேலனாலும் போட்டு விளையாடுங்க. அதாவது அம்மா விளையாண்ட வீடு பால் போல பொங்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆகையினாலே இந்த ஒரு முத்து இருக்கு பாத்தீங்களா? ஒரு முத்து தெரிச்சு உன் மேல விழுந்து பாத்தியா? இத மட்டும் யார் மேல போடணும்? விதி முடிஞ்சனுடைய தலையில போடணும். இதுதான் ஒற்றமை, சுரக்காமை, பூசணிக்கம்மன்னு சொல்லுவாங்க. அதாவது சிச்சிலுப்ப இந்த மாதிரி தட்டம்மா எந்த அம்மா வந்தாலும் தப்பிச்சுக்கிடலாம். இந்த ஒத்த முத்து போட்டா தப்பிக்கவே முடியாது. ஆகையினாலே முத்துக்களின் விவரங்கள் அத்தனையுமே சொன்னார். சரி, ஆகட்டும் என்று சம்மதித்து அண்ணா நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லி அத்தனை விவரங்களையும் வாங்கிக் கொண்டு தாயான காளி அம்மா, மாரியம்மா, சந்தனமாரி, சடமாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, நம்ம ஊர் சுந்தரநாட்சி அம்மாளும் எங்க வராதரியம்மா, கைலாய நகர் கடந்து வாராளே சுந்தரநாட்சி, அவ வாராளே வாராளே, அவ வடக்கிருந்து வாராள், அந்த கருண சங்கிலி மலை கடந்து அவ கட்டழகி ஏறி வாரா, அங்க நெருப்பாரா வைப்பாரா, அந்த நேருகளால் ஒரு சோனையா, அந்த போஜராஜல் பட்டிரவா, அவ தான் கடந்து வாராளே, அங்க வடக்கே வடகாசி, அவ வடக்கே வடகாசி, அவ காசி நகர் வந்திடுவா, எங்க வராங்க? நேராக கைலாய மலை கடந்து சரி பூலோகத்துக்கு முதல்ல எங்க வராங்க தெரியுமா? வடக்கே இருக்கக்கூடிய காசி மகா சேத்திரத்துக்கு வர்றாங்க. சரி, இப்பவும் புண்ணியம் தேடி காசிக்கு போவோம். ஆமா, நீங்க போனீங்கல்ல? காசி யாரு போனா? இந்த டீம்ல காசிக்கு யாரும் போகல. அதெல்லாம் போயிருக்கீங்க, நிகழ்ச்சிக்கு போனாங்க. இல்லாம வில்லுபாட்டுக்கு போயிருக்கீங்க, காசிக்கு யாரும் போகல. அப்படியா? இப்ப நிறைய அடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதாவது புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய காசி மாநகரத்திற்கு வந்தார்கள். அதாவது இந்த அம்மாக்குமார் மட்டும் கிடையாது, எந்த தெய்வம் கைலாசத்திலிருந்து வந்தாலும் முதல்ல நிலைய வாங்கக்கூடிய இடம் அந்த காசி தான். சரி, வடகாசிக்கு வந்தார்கள். இந்த வடகாசியில் யார் இருக்கா? காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மனும் இருக்கா. இவங்க 2 பேருக்கும் தேரோடு திருவிழா சித்திரை மாசத்துல சரி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மாக்காமாரி 8 பேர் வந்தது யாருமே கண்டுக்கிடல. இந்த மாதிரி திருவிழா நடக்கு, வேடிக்கை நடக்கு, எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா வாரா போற யாருமே கண்டுக்கிடல. தெரியாதுல்ல யாருன்னா நம்ம ஊர் சுந்தரநாட்சி அம்மா 21 வகையான முத்துக்களில் 20 வகையான முத்துக்களை எடுத்து ஒரு வீடு கூட பாக்கி இல்லாம எல்லா வீடுகளையும் அப்படியே முத்துக்களை அள்ளி எள்ளி எவுகின்றார். ஒரு வீட்டுல காய்ச்சல், ஒரு வீட்டுல வயிற்றோட்டம், ஒரு வீட்டுல சுரிசுரங்கு, ஒரு வீட்டுல சிச்சிலுப்பை, ஒரு வீட்டுல காலரா, இப்படி ஒரு வீடு தவறாம எல்லா வீட்லயும் அம்மா விளையாண்டு. அந்த காலத்துல ஒரு நாட்டுக்கோ ஒரு வீட்டுக்கோ இல்ல ஒரு ஊருக்கோ பொல்லாத நோய் வந்ததுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? அந்த காலத்துல ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாதுல்ல. ஆஸ்பத்திரி தான் கிடையாது, ஏமா எதுவுமே அடமொழியில பேசக்கூடாதா? நான் சொல்லட்டுமா ஆஸ்பத்திரினா என்ன, கீஸ்பத்திரி? ஆஸ்பத்திரினா நம்ம போய் ஊசி போட்டா அதுக்கு பேர் ஆஸ்பத்திரி. சரி, அவங்க வந்து போட்டாங்கன்னா அதுக்கு பேர் கீஸ்பத்திரி. ஓ, அதுக்கு பேர் தான் கீஸ்பத்திரி. இந்த கொரோனாக்கு போட்டாங்கல்ல, ஆமா, நடமாடு மருத்துவமனை, அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப எங்க ஊர்ல அதுதான் இருக்கு. அப்படியா? கீஸ்பத்திரி தான் இருக்கு. என்ன
ஆகையினாலே அந்த காலத்துல நோயெல்லாம் வந்ததுன்னா மருத்துவமனை எதுவுமே கிடையாது. கோடாங்கியை வரவழைத்து குறிவாய்ப்பாங்களாம். சரி, அந்த காலத்துல கோடாங்க யாரு வரா? காசியில் கொலுவிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரே வருகின்றார். கையில சித்துடுக்க எடுத்து எப்படி அடிக்காரு? எப்படி அடிக்காரு? உடுக்க உடுக்க கையிலே சித்துடுக்க எடுத்துக்கொண்டு எடுத்து அப்படியே கையில வாசிட்டாரு பாத்தீங்களா? ஆமா. ஐயா இங்க வாங்க, நாட்டாம இங்க வாங்க. என்ன உங்க ஊருக்கு பொல்லாத நோயெல்லாம் எதுவுமே வரல? எதுவும் கிடையாது. அந்த அம்மா அக்காமாரி 8 பேருக்கு உங்க ஊருக்கு நிலைய வாங்குறதுக்காக வந்திருக்கா. சரி, உங்க ஊர்ல கோயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. ஆமா. அவங்க வந்ததை நீங்க யாருமே கண்டுக்கடல. அதனால அவ பண்ண ஒரு சின்ன சித்து விளையாட்டு தான். சரி, அதெல்லாம் அம்மா இறக்கிடுவா. ஆகையினாலே அம்மா அக்காமாருக்கு முதல் நிலையை உங்க ஊர்ல தான் போட்டு தரணும். ஆமா என்று சொல்லி எப்படி நிலையம் போடணும் தெரியுமா? எப்படி? எட்டாத பீடமிட்டு எட்டாத பீடமிட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி குச்சியிலே கலசம் வைத்து குச்சி மாலை சாற்ற வேண்டும். காளி என்று ஒரு நிலையம், காளி என்று ஒரு நிலையம், வடக்குத்தி அமர் நிலையம். கம்மங்கஞ்சி கரையில் வைத்து கம்மங்கஞ்சி கரையில் வைத்து கட்டுடனே வணங்கிடவும். காளியம்மை அருள் கொடுப்பா, சுந்தராட்சி வரங்கொடுப்பார் என்று அந்த சிவனாரோ, என்று அந்த சிவனாரோ இன்னும் என்ன சொல்லுகின்றார்? விடமிட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி உச்சியில் கலசம் வைத்து உச்சி மாலை சாற்றணும். சரி, காளியம்மான்னு ஒரு நிலையம் போடணும். சுந்தரனாட்சின்னு ஒரு நிலையம் போடணும். வடக்குவா செல்வி என்று மூத்த நிலையம் போடணும். இந்த வடக்கச்சி அம்மா வடக்குவா செல்வி தான் எல்லாத்துக்கும் மூத்த. கதையில தான் காளியம்மா முதல்ல பிறந்தோம்னு சொல்லுவோம். சரி, ஆனாலும் பூலோகத்துல அம்மா முதல் நிலையம் வாங்குறது யாருன்னா வடக்குத்தி அம்மா தான். வடக்குத்தி அம்மா வடக்குவா செல்வி. சரி, என்ன அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கதான். ஆகையினாலே அங்கே ஒரு வரம் கொடுத்து அங்கே ஒரு நிலையம் வாங்கி அம்மா அக்கா மாதிரி 8 பேர் எங்க வருகின்றார்கள்? கைலாயம் தான் கடந்து அடுத்த இடம் போக வேண்டும் என்று சொல்லி இப்படி வரா தெரியுமா? கைலாயம் தான் கடந்து வடக்கே ஒரு நிலையம் வாங்கி மாயவரம் கும்பகோணம் சீர்காழி சிதம்பரம் தான் கடந்து சென்னை மாநகருக்கு வந்தாள். சரி, சென்னை மாநகரிலே மேல்மருவத்தூர் தன்னதிலே ஓம் சக்தி ஆதிபராசக்தி என்று ஒரு நிலையம் வாங்கி கொண்டு அங்கிருந்து அம்மா எங்க வாக்கா தென் திசை செல்ல வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகிறது தெரியுமா? ஓட்டம் நல்ல பெருநடையாய் ஓடி வராள் காளியம்மா, ஓடி வராள் காளியம்மா, ஓட்டம் நல்ல பெருநடையாய் ஓடி வராள் காளியம்மா, ஓடி வராள் காளியம்மா, அவள் வரமான வரமான
வருகின்றாள் தென்முகமாக வர வேண்டும் என்று சொல்லி எங்க வர தெரியுமா நேரா மதுரைக்கு வந்தாள் சரி மதுரைக்கு வந்து சொக்கனையும் மீனாட்சி மடிதொழுந்து நமஸ்கரித்து சுற்றி வந்து நமஸ்கரித்து அடிதொழுங்கி தண்டனை விட்டு அம்மா எங்க பாக்கறா மடப்புறத்தை பார்க்கின்றாள் மடத்துரத்திலே மடப்புறத்து பத்ரகாளி என்று ஒரு நிலையம் வாங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முள்ளு முறியாமல் முடிந்த பூவாடாமல் அள்ளி அள்ளி வரம் கொடுத்து அம்மையான காளி அம்மா சுந்தரநாட்சி அம்மா அவ எங்க வார தெரியுமா ஓட்டம் நல்ல பெரும் நடையா ஓடி வாராள் சுந்தரநாட்சி அவள் மதுரை மாநகர் கடந்து அவ வாராளே சுந்தரநாட்சி அவள் விருதுநகர் பாதை கூடி மாவேல் விழியாள் ஏகி வாரா அந்த விருதுநகர் தன்னதிலே அவள் பெரியம்மாரி ஒரு நீலையும் அம்மா சந்தனம்மாரி மறுநீலையும் பத்ரகாளி மறுநீலையும் அவ சாலை வழி ரோட்டு பாதை அவ சகிதம் உடல் நடந்து அம்மா வாராளே வாராளே அவ வடக்கிருந்து வாராளே வடபத்திர காளியம்மா அவ கிழக்கிருந்து வாராளே அவ ஈராத்து காரியம்மா அம்மா இருக்கங்கூடி மாரியம்மா அவ சாத்தூர் வந்திடுவாள் சாத்தூர் வந்திடுவாள் அவள் சங்கரியா சுந்தரநாட்சி ஓடி அம்மா அங்கே ஒரு நிலையம் வாங்கி அடுத்த இடம் போக வேண்டும் என்று சொல்லி எங்கு பார்க்கின்றாள் அம்மா கிழக்காம திரும்பி பாக்கா சரி ரெண்டு ஆறு ஓடுது இந்த பக்கம் ஒரு ஆறு இந்த பக்கம் ஒரு ஆறு சரி என்னென்ன ஆறுன்னு சொல்லுங்க பாப்போம் அது என்ன இருக்கங்குடிக்கு வருஷம் மாலை ஓடுதீங்க கால் நிறைய நடக்கீங்க அக்னி சட்டி எடுக்கீங்க அது கேட்டா நொல்லன்றது ரெண்டு ஆறு என்னென்ன ஆறு ஓடுது தெரியுமா வைப்பாரும் அர்ஜுனா நதி ஓடுது அந்த இரு ஆறு இரு கங்கையும் சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு தான் இரு கங்கை குடி அது காலப்போக்கில் மருவி இருக்கங்குடி இருக்கங்குடி அப்ப நம்ம ஆளுக்கு பெரும்பாலும் சொல்லுவாங்க இருப்பங்குடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படினாலும் சொல்லலாம் தாய் எங்க தானே இருக்கா ஆகையினாலே சரி கிழக்காம இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இரு ஆற்றின் மத்தியிலே ஒரு நிலையை வாங்கணும் என்ன நிலை வாங்கணும் தெரியுமா மாறி என்று ஒரு நீலையோ மாகாளி வாங்கிடுவா ஒரு நீலையோ அவ வேப்பங்கோள காரியம்மா அவ மாரியம்மா ஒரு நீலையோ அவ பேச்சியம்மா மறுநீலையோ அவ அழகு நாச்சியா ஒரு நீலையோ எம்மா போடுங்கம்மா ஒரு கோலாவை அவ சேலக்காரி ஒரு நீலையோ அந்த ஈராத்து மத்தியிலே எம்மா போடுங்கம்மா ஒரு கொலை போடுங்கம்மா வரட்டும் அம்மா ஒன்னான மணிக்கோலவை அவ வாராளே வாராளே அம்மா மாரியம்மா கொலை போடுங்கம்மா அவ வடக்கிருந்து வாராளே அவ
ஓரமுக தந்தங்களா காளியம்மா வராளே. பார்த்தார் காளியம்மா சுந்தரநாட்சி அம்மா. எந்த இடத்திற்கு சென்றால், அதாவது நல்லவர்கள் வாழக்கூடிய பூமி எது என்று பார்த்த காளியம்மா சுந்தரநாட்சி பாக்கா நமக்கு ஏத்த இடம் எது பார்த்தாள். ராஜபாளையம் அருகிலே இருக்கக்கூடிய தென்காசி ரோடதிலே இந்த ஊர் இருக்கிறது. தன்னுடைய மகனான கணபதியினுடைய பெயர்நாமம் பெற்ற கணபதி சுந்தரநாட்சியாபுரம் இருக்கின்றது. அங்கே போனால் வருடத்துக்கு ஒரு முறை ஊட்டு போட்டு கொடை கொடுப்பார்கள். என்று எண்ணம் கொண்ட சுந்தரநாட்சி அம்மன் காளி அம்மானும் அக்கால் தங்கை 8 பேரும் காவல் தெய்வம் கருப்புசாமியும், அதாவது 21 பந்தி 61 காவக்காரன் ஐயனார் முன் பந்தியும் வைத்து தன்னுடைய அண்ணனான கிருஷ்ணனையும் வைத்துக் கொண்டு அனைவருமே இங்கு நிலையம் வாங்கி மக்கள் ஒரு வயிறாகவும் தெய்வங்கள் ஒரு வேலியாகவும் ஆள்வோல் தலைத்து அருகுவோல் வேருண்டி மூங்கில் போல் பண்ணை சுற்றி என்றும் உசியாமல் வாழ வைக்க வேண்டும் என்று தெய்வங்கள் அனைவரும் சிறப்பாக வந்து அமர்ந்தார். ஐயா நாட்டாமையா, என்னுடைய வில்லிசை குழுவிற்கு, ராஜா வில்லிசை குழுவுக்கு ஆக்கம் ஊக்கம் தந்த நம்ம ஊரை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், கடைசி வரையிலும் என்னுடைய கதையை கேட்டு ரசித்த அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிமார்களுக்கும், ஊர் நாட்டாமை தர்மகர்த்தா கணக்கு பிள்ளை காரியதரிசி ஒலிவரிக்கு நிலைத்தார், இன்னும் மேடை அமைத்தவர்கள், இன்னும் யாரையேனும் சொல்லாதிருந்தால் அத்தனை நல்ல உள்ளங்களும் எங்களது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக வாழிபாடி விளைவிக் கொள்கிறோம். வாழிய பல்லாண்டு காலம் வாழிய வாழி